ஒரு வகையில இப்ப நடத்தணும் விடுதலை போராட்டம் தான். இது சர்வாதிகாரிகளிலிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான விடுதலை போராட்டம். தேர்தல் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்றுறான போராட்டம். இந்த அரசு உங்களை அழைக்கதான் நான் வந்திருக்கிறேன். தேர்தல் ஜனநாயக போக்குவரத்துக்கு அழைப்பு என்ற கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் KKSSR ராமச்சந்திரன் அவர்களை, தங்கம் தென்னரசு அவர்களை, ரகுபதி அவர்களை, நீராஜீவன் அவர்களை, ராஜகண்ணன் அவர்களை, செயலாளர் என் பாசமிகு தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களை, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக நவாஸ் கனி போட்டியிடுகிறார். எப்போதும் திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்கு தான் முதல்ல தொகுதி பங்கீடு செய்யப்படும். பேராசிரியர் காதல்மொழி அவர்கள் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர். ஏன்னா திமுக எப்போதும் சிறுபான்மை இயக்கத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய இயக்கம். அனைத்து தரப்பினர் ஆதரவை பெற்று ஏனைய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி அவர்களை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த 2019 தேர்தலின் போது நான் தூத்துக்குடியில் பேசினப்போ என் தங்கை கனிமொழிக்கு வாக்களிங்க, அவர் நீங்க கூப்பிட்ட சொல்றதுக்கு ஓடோடி விடுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதை உழைப்பான்னு சொல்லி வாக்கு கேட்டேன். நீங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சீங்க. தூத்துக்குடி மக்களோட மக்களா கனிமொழி வாழ்ந்தார், உழைத்தார், போராடினார். உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார். பேசினான்னு சொல்றதை விட எத்தனை மொழியா முழங்கினார். தூத்துக்குடிக்கு மட்டும் பேசுறார், தமிழ்நாட்டுக்காக பேசினார், ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார். மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அவரே தண்ணீரை இறங்கி மக்களோட மக்களா நின்று நிவாரண பணிகளை ஈடுபட்டதெல்லாம் நீங்களே பார்த்தீங்க. இத சொன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியலில் பழைய கொண்டதை பாடுவார். எனக்கு மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதவங்க செய்யற அவரு பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் உழைக்கிறதுக்காக அரசியல் கொண்டிருக்கிறோம். ஊர் சுத்தம் எப்படி மக்கள் பணியாற்றணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். எங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கனிமொழிக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், ஆமா நாங்க குடும்ப கட்சி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்கிற கட்சி திமுக. ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்றிவிட்டு அதற்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த கழகம். தமிழ்நாட்டை மொழி, இனம், பண்பாட்டு ரீதியா
ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது அடிமைப்படுத்திக் கொள்ள முடியாதான்னு பதற்கனவு காணக்கூடிய உங்களை கூட்டத்தை எடுக்கிற கொள்கை வாரிசுகள் நாங்கள். இப்படிப்பட்ட கொள்கை உடனடிக்க தன்மான கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு கசகத்தான் செய்யும். அதனாலதான் இந்த தூத்துக்குடி மக்களின் பிரதிநிதியான கனிமொழிய மேலே இருக்கும் போதே நீங்க அவமதிச்சீங்க. திமுகவை சேர்ந்தவங்க இல்ல, ஒரு பெண் என்றால் மதிச்சீங்கன்னா தூத்துக்குடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்பிய அவர் இரண்டாவது நீங்க மதிச்சதுண்டா? ஊருக்கு இல்ல. நீங்க உண்மையிலே கனிமொழி அவமதிக்கிற தூத்துக்குடி மக்கள் தான் அவமதிச்சிருக்கீங்க. ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, கனிமொழியை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பத்தான் போறாங்க. அன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கிற பாஜக அதை பார்க்கத்தான் போறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடியால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனித நேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடந்தவர்தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும் புள்ளிகள். துயரமும் கொடூரமான அந்த சம்பவத்தை குறைந்தாலும் நிஜமெல்லாம் பதறுது. 2018ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டை சத்தமும் மக்களின் மனவளமும் உணர்ச்சிட்டு இருந்த அந்த காட்சி இப்பவும் என் மனசை விட்டு அகலுது. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பற்றி அந்த முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரியாது. உங்களை கூட நானும் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துடி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளித்ததை யாரும் மறந்திருக்க முடியாது. தண்ணி வச்சிருக்கீங்களா? தண்ணி காலி. போலீஸ் உள்துறை கையை வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சாளர்ந்து நானே கோபத்துல கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம் கமிஷன் ஆணையம் சொல்லிட்டேன். நீதியரசர் அருணா கணேசன் ஆணை அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சைப்பூர் பழனிசாமி மக்கள் சொன்னாங்க. பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரமா சொல்லிருக்கு. ஆணையத்தில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருந்த யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய பிஜேபி அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐடி இப்படி அரசுடைய உயர் பொறுப்புகள் இருந்த ஆய்வு சொன்ன சாட்சியத்தை வச்சுதான் பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடி நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்டேட் பண்ணதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சூடு வந்து தெரிஞ்சுக்கிறதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டது. இப்படி பழனிசாமி போய் அமலப்படுத்துற ஆணையம்
யாருடைய ஆட்சி அமைக்கப்பட்டது ஆணையம்? திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அவங்க ஆட்சியிலே தான். அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் அது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீதியரசர் அருணாச்சல அவர்களோட இடைக்கால அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம கழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டுச்சு. போராட்டத்தின் போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 303 நபர்களுக்கு அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அனுபவித்த மனவேதனைகளை பொறுத்து 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுச்சு. காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பாலகட்ட மத்திய சிறை அடைக்கப்பட்டு பிறகு இறந்து போன திரு பரத்ராஜ் அவருடைய தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு. திரும்ப பெற தகுதியுள்ள 38 வழக்குகளில் தொடர்புடைய நபர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 26/5/2021 அன்று உத்தரவிட்டோம். தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 21 நபர்களுக்கு கடந்த ஆட்சியில் கண்துளைப்பா சில பணிகள் வழங்கப்பட்டுச்சு. அவங்க படிப்புக்கு ஏற்ப தகுதிக்கேற்ப பணிகளை கேட்டாங்க. அதை நிறைவேற்றி கொடுத்ததும் திமுக அரசு தான். அவங்க கல்வி தகுதி கேட்ட பணியிடங்கள் 18 நபர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த துறைகளுக்கெல்லாம் காரணமான செப்பரேட் ஆலைய நிரந்தரமாக திறக்க முடியாதபடி சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை முன்வச்சு வெற்றிகின்றது நமது திராவிட மாடல் அரசு தான். ஒரு ஆட்சி நிர்வாகம் ஈவியர்களாக எப்படி நடக்கப்படும் என்பதை எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையை உதவி உதயசூரியா இருந்ததுதான் நம்முடைய திராவிட மாடல் திமுக. மக்களோட ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியோட அவலங்களையெல்லாம் மக்கள் வந்திருப்பாங்க நினைக்கிறார். மக்களை ஏமாற்ற திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில பேசின பழனிசாமி எனக்கு 2 மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்காக பழனிசாமிக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு முதல்ல மகிழ்ச்சி. பழனிசாமி கடத்துல மோதுவோம். எங்க சாதனைகளையும் உங்க துரோகங்களையும் இடையோட்டு மக்கள் தீர்ப்பளிக்கட்டும். எங்கள் கொள்கை எப்படி உயர்வானது, அந்த கொள்கைகளுக்காக நாங்கள் எப்படி உறுதியோடு நிற்கிறோம், கொள்கை அடிப்படையில ஆட்சியை நடத்தி திட்டங்களை எப்படி செயல்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதேபோல் பழனிசாமி யார் நேற்று யாரோட இருந்தார், இன்னைக்கு யாரோட இருக்கிறார், நாளைக்கு யாரோட இருப்பார். சுயநலத்துற முழு உருவா தமிழ்நாட்டோட உரிமைகள் எப்படியெல்லாம் விலக வைத்தார். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் தவறு பழனிசாமி போராடலாம்னு மக்கள் எடைபோட்டு தீர்ப்பளிப்பாங்க. எப்படி என்னை குறித்து அவதூறு படத்தை விமர்சித்து உடம்போட்ட தங்கமாக எங்கு போல நிறுத்தி கொண்டவனாக மாற்றியிருக்காங்களோ அதே போல இப்போ தம்பி உதயநிதியை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். இது 2வது விஷயம். பழனிசாமி 2வது மகிழ்ச்சி சொன்னது உதயநிதியை கூட ஆரம்பிச்சிருக்காரு. பழனிசாமி எங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம். ஆக்கப்பூர்வமாக இருந்தால் சொல்றது யாரும் பார்க்க மாட்டோம். பயனடைகிறது மக்கள். அவங்க
மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 10 ஆண்டுகள் நாட்டை நாசப்படுத்தி படுகொலை செய்திருப்பது பாஜக. எந்த பாஜக? மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிக்கிறா, தூக்கி தலையை சுமந்தீங்க படுபாவிங்க பாஜக. தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாஜக, அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலைங்க. எஜமான விசுவாசம் தடுக்குதா? பழனிசாமி அவங்க உங்களுக்கு முன்னால் முன்னால் கிடையாது, என்னாலும் பாஜக எஜமான. நீங்க அவங்களோட பாதம் தாங்கீங்களா? மனநலந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் வைக்கக்கூடிய கொள்கைகளை போட்ட நீங்க மோடியை பற்றி பாசாங்கு கூட 10 சொற்கள் பேசாத பாதந்தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாமா, உரிமைகளை மீட்க போறாமா? பழனிசாமி அவர்கள எல்லா உரிமைகளையும் அடைய வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் சொல்ல அருகதை இருக்கா? இப்படி பாதந்தாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கிறார். தேர்தல் நேரத்துலதான் கனிமொழி சொன்னது போல தேர்தல் நேரத்துலதான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் ஒருவர் அப்பதான் பார்க்க முடியும். சில நாட்களுக்கு முன்னால கன்னியாகுமரி பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை கடற்படையாளர் தமிழ்நாட்டில் மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் கைது செய்யப்படுவதற்கும் திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லியிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு மாறுபட்டு சொன்னார்கள் மோடி அவர்கள். ஆனால் வரலாற்று தொழிலாளர்களுக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடியில் பல்வேறு மாவட்ட மீனவர்களுக்கு சிறை தண்டனை, படகுகள் பறிமுதல், படகுகள் நாட்டுடன் கடும் அபராதம், 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி ஆட்சிகள் தான். பிரதமர் மோடி அவர்கள இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? நீங்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்கள் தயங்குவது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீது என்பதானா? கதரை அழுவது தமிழ்நாட்டு மீது என்பதானா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறையில் அடைச்சா, படகுல நாட்டுக்கு மாற்றினா, இப்படிதான் அமைதியா நடத்தீங்களா? நீங்கதான் பெரிய விஸ்வகுருவாங்க. இலங்கையை உங்களால் கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? பதில் சொல்லுங்க. மாண்புமிகு மோடி அவர்களே பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கிற, தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கிற, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்கள் கேட்கிறாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன பாம்பன்ல பாஜக சார்பில் கடல் பாமர்கள் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ பாஜக தலைவர்கள் ஒருவராக இருந்த அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இங்கே வந்திருந்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவு மீட்கப்படணும், மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் சொன்னார். இதெல்லாம் 10 ஆண்டு காலத்துல நடந்திருக்கா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்படுவதும் தினசரி நடக்குது. இது காங்கிரஸ் அரசினுடைய வரவேற்பால் காரணம். இதே ராமநாதபுரத்தை வச்சுதான் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார், மீனவர்கள் பாதுகாப்ப வாழணும்னா இந்தியாவில் வலுவான ஒன்றிய அரசு அமையும் சொன்னார். மீனவர் வாழ்வை சிறக்க சபதம் இருக்கிறதாக கன்னியாகுமரியில் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டாங்கன்னு சொன்னார். தங்கச்சியோட மீனவர் விட்டத்தோட கொலை செய்யப்பட்டாங்க. அது யாரு ஆட்சியில?
மீனவர்களுக்கு பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டுச்ச. அப்ப நீங்க தானே பிரதமர். நேசியா, நாகராஜன், செந்தில்குமார், சாம்சன், டார்வின் 4 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ வேடிக்கை பார்த்த பிரதமர் யாரு? நீங்க தானே. தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான இலங்கையின் அராஜகங்கள் கைதுகள் அடங்கில்லாமல் போனது பாஜக ஆட்சியில் தான். இல்லன்னு ஆதாரமா மறுக்க முடியுமா? விஸ்வகுருவின் விளம்பரப்படுத்திக்கிற நீங்க தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற ஒரு துருப்பைய எடுத்துக் கொள்வீங்க. எந்த மதத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஓட்டு கேட்க வரீங்க? தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்ற தவறிய பிரதமர் மோடி திசைதிருப்ப எண்ணத்தோடு எங்க மேல சரி சொல்றார். ஒரு பிரதமர் வாக்கு கேட்க வரான்னா தன்னுடைய ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனையை சுற்றி வாக்கு கேட்கணும். மாறாக பிரதமர் மோடி எதிர்கட்சிகள் இருந்ததே அதற்கு நேரத்தை செலவு செஞ்சுட்டு பிரச்சாரம் செய்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தா வெளிநாட்டுல இந்தியர்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இட்டு ஆளுக்கு 15 லட்சம் ரூபாய் தருவாய் சொன்னாரு. தந்தாரா? 15 லட்சம் வேணாம், 15,000 பணம் தந்தா. 15,000 வேணாம், 15 ரூபாய் தந்தாரா? இல்லையே. உண்மையை சொல்லணும்னா சுருக்கு இருக்கிற பணத்தை கூட எப்படி உருவலாம் திட்டம் போடுறாரு. ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி சொன்னாங்க. எங்கே அந்த வேலை வாய்ப்புகள்? உண்மையை சொல்லணும்னா 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இப்போ மோடி ஆட்சியில தான் வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சானது. உலகத்துடைய வருமானம் 2 மடங்கு ஆகிவிட்டான் கேட்கிறார், அறிவிக்கிறார். உலக வாழ்வாதாரத்தை பாராட்ட 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாய தமிழர்கள் எல்லைகளை போராடிட்டு அவங்க வெயிலையும் மழையையும் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. ஏதோ எதிரிகள் நம்ம நாட்டு எல்லைக்குள்ள இருந்தது போல தாக்குதல் நடத்தினாங்க. விவசாய எதிரிகள் போல நடத்துறதுதான் மோடி மாடலா? அடுத்ததாக சொன்னா வீடுகாலம் கிடைக்குமா? இந்தியாவில் வீடுகாலம் கிடைக்குமா? எல்லாருக்கும் வீடாது மக்களே இருக்க முடியாது. இந்தியாவில் சொன்னாங்க எல்லாருக்கும் பேர் மட்டும் பிரதமர் வீடு கட்டுத்திட்டோம். அது 60 வீடுக்கான பணம் மாநில அரசு தான் தரணும். இப்படி சிக்கல் ஒட்டி அவமானமாக பிரச்சாரம் நடத்துவாங்க. இதனாலதான் நாங்க சொல்றோம் வாயான வளர்ந்துருவார் மோடின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுக்கு இருந்த எந்த வாக்குறுதியாவது மோடி நிறைவேற்றிருக்கிறார்? 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரத்திற்கு வாக்கு கேட்டு வந்த மோடி அவர்கள் என்ன சொன்னார்? மிகப்பெரிய புண்ணிய தலமான ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு உலகத்தினர் அனைவரும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு அதை நான் எழுச்சியோடு ஏற்பாடு செய்ய சொன்னார். ராமேஸ்வரத்தை உலகத்திற்கு சுற்றுலா தலமாக மாற்றிட்டாங்கன்னா மீண்டும் தனுஷ்கோடி ரயில்பாதை அமைக்க 2019 மார்ச்ல பிரதமர் மோடி அடிக்க நாட்டினார். அதோட என்ன ராமேஸ்வரம் தனுஷ்கோடியுடைய 17 கிலோமீட்டர் தான் தூரம். 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 17 கிலோமீட்டருக்கு பாதை அமைக்க முடியாதா? பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு தனுஷ்கோடிக்கு தூரம் இல்லை, உங்க மனசுக்கும் தமிழ்நாட்டுக்கு நான் ரொம்ப தூரம். இப்படி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாம, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றாம, அவர் கொண்டு வர திட்டங்களுக்கு நாம் தடையா இருந்து சொல்றார். அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தான்? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை கூட 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த மோடியால சொல்ல முடியல. ஆனா
நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 3 ஆண்டுகளை நிறைவேற்றின திட்டங்களை சொல்லட்டுமா? திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு. பெருந்தலைவர் காமராஜருடைய சிந்தனைகளை உள்வாங்கி நடைபெறுகிற அரசு. அது நேரமாகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கினது போல காலையில பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு வெறும் பயிரோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதை பிரிச்சு பார்த்தா கடிதம் அதில் 50 கடிதங்களுக்கு மேல இருந்துச்சு. எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சார்ந்த பள்ளி குழந்தைங்க எனக்கு அனுப்பின கடிதம். காலை உணவு திட்டத்தால பசி இல்லாம தெம்பா உற்சாகமா படிக்க முடியணும். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு நன்றின்னு அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க. முதல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டு வந்த இந்த திட்டம் இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டதால மேலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. பணிச்சுமை பெற்றதால பெற்றோரும் மனசார வாழ்த்துறாங்க. அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுவை பெண் திட்டம். ஆண் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகும் டவுல் புதுவை திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய 4 முதல்வன் திட்டம். இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை போற்றக்கூடிய பல திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் இந்த அரசு. அதை நிறைவேற்றி காட்டுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில ரொம்ப கவனமா திட்டங்களை கொடுத்து செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் தராங்க. தமிழ்நாடு முழுக்க 1,15 லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பூர்ல ஒரு சகோதரி பேசுறப்போ வீடியோல காமிச்சாங்க. வீடியோவை பார்த்தேன். திருப்பூர்ல அதுல சொல்றாங்க, டெய்லரிங் போய் தான் சம்பாதிச்சிருக்கேன். என்னுடைய வருமானத்தில் 1000 ரூபாய் கூடுதலா கிடைச்ச மாதிரி இருக்குன்னு மகிழ்ச்சியா சொன்னாங்க. இந்த 1000 ரூபாய் மளிகை வாங்க, குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்க, மாச கடைசியில சிலிண்டர் வாங்கன்னு தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமா இருக்கிறத மகிழ்ச்சியோடு பேசுவாங்க. இன்னும் இருக்கு, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு தினமும் லட்சக்கணக்கான மகளிர் சந்தோஷமாக நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். வெளியூர் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் தங்குவதற்கு தோழி விடுதின்னு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம். இந்த திட்டங்களால ஒவ்வொரு குடும்பமும் பயனடையுதுன்னு நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொன்னேன். நாம திராவிட மாடல் அரசுடைய கொள்கை என்ன? எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் வந்து கனிமொழி அவர்கள் சொன்னது போல வியட்நாம் நாட்டை சார்ந்த வின்பாஸ் நிறுவனத்தோட தொழிற்சாலைக்காக அடிக்க நாட்டியிருக்கேன். தூத்துக்குடி சிப்காட்ல 14,000 கோடி ரூபாய் மதிப்புல தொடங்க போற இந்த தொழிற்சாலையான முதல் கட்டமா 4,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. தென் மாவட்டங்களோட பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க போகுது. இப்படி மக்களுக்கான நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் ஒவ்வொரு நாளும் செஞ்ச அந்த துணிச்சலோடு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். சும்மா தெம்போடு நிற்கிறேன், துணிச்சலோடு நிற்கிறேன், எவனை பத்தி கவலைப்படாம நிற்கிறேன். நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் என்னவெல்லாம் செய்ய போறோம்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த அறிக்கையை தயார் பண்ணதுக்கு தலைவர் யார் தெரியுமா? உங்க எம்பி தான்.
கனிமொழி தான் தலைவராக இருந்து அந்த அறிக்கையை தயாரித்து தலைமைக்கு கொடுத்து அதுல சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மக்கள் விரோத பாஜக அரசால் 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். உலகநீர் முற்றுகள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும். பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும். ஆழ்கடல் மீன்பிடி கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட கன்னியாகுமரி குழு அறிக்கை கைவிடப்படும். மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகளை உருவாக்க மீனவர் குழு உறுப்பினர்களுக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மீன்கள் பதப்படுத்துதல், மீன் வளர்ப்பு, மீன் தீவனம் இது போன்ற தயாரிக்கின்ற மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும். மீனவ சமுதாய மக்கள் அவசர காலத்தில் பாதுகாக்க ஹெலிகாப்டர் தளம் தேவையான இடங்களில் அமைக்கப்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை சீர்திருத்தப்படும். குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எளிய முறையில உரிமங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக தரமுயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முத்துநகர் நெடுவரை சேவை போல சென்னை சென்ற மேலும் ரயில் சேவை ஏற்படுத்தப்படும். தூத்துக்குடி டிஎம்எஸ் நகர்ல 5வது ரயில்வே கேட் மற்றும் மேம்பாலம் அமைக்கப்படும். காயல்பட்டணம் மற்றும் நீலவீட்டான் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும். தூத்துக்குடியில உற்பத்தியாகிற பனை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் பிரபலச ரயில்வே வழித்தடத்தை கடக்க சாலை மேம்பாலம் அமைக்கப்படும். திமுகவை பொறுத்த வரைக்கும் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தொடர, வாக்குறுதியை நிறைவேற நீங்க எல்லோரும் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும். அப்பதான் பாஜக பேரிடரிலிருந்து இந்தியா விடுதலை முடியும். பாஜக ஏன் பேரிடர் சொல்றோம்? நெல்லை தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு நிவாரணம் கேட்டு கோரிக்கை வச்சோமே, பிரதமர் கொடுத்தாரா? தூத்துக்குடியில மழை வெள்ளம் ஏற்பட்டது, இந்த கடத்துல இருந்து மக்களை உதவுறது யாரு? தங்கை கனிமொழியும் அமைச்சர் ஈராஜீவனும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தானே மக்களோட மக்களாக நிவாரணப்படி செஞ்சாங்க. இவங்க மட்டுமா? ஒட்டுமொத்த அமைச்சர்களே இங்கதானே இருந்தாங்க. ஓடோடி வந்து உதவி செஞ்சாங்க. நானும் உடனடியாக இங்க வந்து உதவினேன். கடற்கரை இருந்த உழைப்பாளரான இயல்புள்ள இந்த மாவட்டங்களுக்கு சீக்கிரம் திரும்பிச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள், குளங்கள் மற்றும் வாய்க்காலால் ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்ய 250 கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி ஒதுக்கி இருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடிக்கு வந்து நிதி உதவி வழங்கணும். இதோ முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இது எல்லாமே தமிழ்நாடு அரசின் மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்பட்டது. 2 மாபெரும் இயற்கை பேரிடரை கடந்த டிசம்பர் மாதம் சந்திச்சோம். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். ஒன்றிய அரசிலிருந்து நிதி வரல. ஆனா அதை ஒரு காரணமாக நாங்க மக்கள்கிட்ட சொல்லல. மோடி தந்தம் உங்கள ஒருவரான இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி இருக்கிறான், தருவேன் இந்த நம்பிக்கையை காப்பாற்ற. வெள்ளம் பாதிச்சப்போ டெல்லியிலிருந்து போன் வருது. யார்கிட்ட இருந்து? பிரதமர் மோடி கிட்ட இருந்து.
என்ன சொன்னார் தெரியுமா? விசாரித்து சொன்னார், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வைக்கிறார் சொன்னார். வந்து பார்த்தார், பார்வையிட்ட பிறகு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னார். ஆனா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனார், வந்தாரா? தரலன்னா கூட பரவாயில்ல, அங்க போய் என்ன சொல்ற தெரியுமா? மக்களுக்கான உதவிகளை பிச்சை மனசாட்சி இல்லாம ஆணவத்தோடு பிச்சை பிரதமர் பதவியில் இருக்கிறவர் சொன்னாருன்னு நம்பினார். வழக்கமா மக்களுக்கு சொல்ற பொய்யத்தான் எனக்கும் பரிசாட்டம் தான். மக்களால் முதலமைச்சரான என்னிடமே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. பொய்களை மட்டுமே பரிசா தர பிரதமருக்கு ஏமாற்றத்தை பரிசா தர தயாராகிட்டீங்களா? பொய்களை மட்டுமே மக்களுக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு ஏமாற்றத்தை தருவதற்கு நீங்க தயாராகிட்டீங்களா? 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 தமிழ்நாட்டு வழியில ஒட்டுமொத்தமாக தயாராகிடுச்சு. தமிழ்நாடு தயாராகிடுச்சு. கோடிக்கணக்கான சோழி பரிசு தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்தில் தயாரிச்சுதான். அதுக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதேபோல் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏழை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும், இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும். அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, சமூக நீதி எனவும் அனைத்தையும் காக்கட்டும். மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும். உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமது, நாடும் நமது. 40 நமது, நாடும் நமது. சொல்லுங்க, 40 நமது, 40 நமது, 40 நமது. சத்தமா சொல்லுங்க, 40 நமது. நன்றி, வணக்கம்.